வணக்கம். நான் மதுரை கிருஷ்ணா. திராவிட முன்னேற்றக் கழக உடன்பிறப்புகளை எழுந்து வாருங்கள். அதாவது மத்தியில் ஆளும் அரசு நேரடியாக மக்கள் பயனடைகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு கேஸ் மானியம் 2 மாதம் ஒரு தடவை ஒரு 120 ரூபாயிலேருந்து 150 ரூபாக்குள்ள. கச்சா எண்ணெய் விலை மாபெரும் வீழ்ச்சியை சந்தித்த பொழுது கூட அந்த பயனை மக்கள் அடைகிற மாதிரி விலையை அனுசரித்து விட்டு கொடுத்து குறைச்சி வரல, விலையை குறைக்கவே இல்லை. அப்பேற்பட்ட அரசாங்கம் 3வது முறை ஆட்சிக்கு இருக்கிறது. ஒரு 120 ரூபா 150 ரூபா கொடுத்துட்டு மக்களுக்கு நேரடியாக பணமாக பயனடைகிற மாதிரி, வேறு எதுவும் பெருசாக சொல்கிற மாதிரி நேரடி பயன் கிடையாது. அவங்களால 3வது முறை ஆட்சிக்கு வர முடியும் என்றால் நம் தலைவர் அண்ணன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் என்னென்ன, இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டாமா? உடன்பிறப்புகளை இவர்கள் இன்னொரு புறம் ஒருத்தர் நேற்று வந்தவங்கெல்லாம் நான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்கட்சி, எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்லாம் பேசிட்டு திட்டுறாங்க. இதெல்லாம் நினைக்கும்போது அறிவாலயத்தின் பிள்ளைகள் அறிவாளிகள் அல்லவா? இவங்கெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு நம் கட்சி தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களோ அல்லது மந்திரிகளோ இவர்களை எதிர்கொள்வதற்கு அவங்கெல்லாம் தேவையா? யாரை கேட்டாலும் 2வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சதில்லைன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 120 ரூபாயிலேருந்து 150 ரூபா கொடுத்தவங்க 3வது முறை ஆட்சி அமைக்கும் போது எங்கள் அண்ணன் மக்களுக்கு நலத்திட்டங்களை யோசிச்சு செஞ்சுருக்காரு. எங்கள் அண்ணன் எப்படி வரமாட்டான்னு சொல்கிறீங்க? இது இதற்காக நம்ம எல்லாருமே அமைச்சர்களுக்கு வேலைப்பளு இருக்கிறது, முதல்வருக்கு வேலை இருக்கிறது, தொண்டர்கள் இவங்கெல்லாம் எதிரிகளை வீழ்த்துவதற்கு தொண்டன் போதும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிவாலய பிள்ளைகள் நம்ம போதும், நம்ம இறங்கி வேலை பார்ப்போம். எல்லாரும் எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள், ஒரு 10 பேருக்காவது எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள்ட்ட நம்ம என்னெல்லாம் மக்களுக்கு நல்லது செஞ்சோம், அடுத்தவங்க என்னெல்லாம் செய்யலை, நம்ம செஞ்சது என்ன பலன் அழைச்சிருக்குன்னு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேருங்க. அண்ணனை வரலாறு காணாத வெற்றி படைக்க வைத்து அண்ணனை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதே அறிவாலய பிள்ளைகள் நம்மளின் லட்சியமாகவும் கனவாகவும் இருக்க வேண்டும். அறிவாலயம் அறிவாளிகளை உருவாக்குகிறது, அறிவாலயம் அறிவாளியே உருவானது. நன்றி.